ஆண்டவர் இயேசு பிரியமானவர்களே, அன்பார்ந்தவர்களே, வார்த்தைகள் ஒருவரை வாழ வைக்கும். அதே வார்த்தைகள் ஒரு சிலரை அழிக்கும் அளவுக்கு ஒரு சக்தியை உருவாக்கும். நமது மறை மாவட்டத்தில் பிஎம்எஸ்ல இருக்கின்ற மனநிலை காப்பகத்தில் ஒரு நபர் இருக்கின்றார். அருமையான மனிதர். எந்த வேலை கொடுத்தாலும் செய்வார், பொறுப்பாக செய்வார், பதட்டம் இல்லாமல், ஒரு பயப்படாமல் எந்த பணியை கொடுத்தாலும் சிறப்பாக செழிப்பாக செய்து கொடுப்பார். ஆனால் திடீரென்று அவருக்கு ஏதாவது தோன்றிவிட்டால் அவர் என்ன செய்கிறான்னு அவருக்கே தெரியாது. ஏறக்குறைய பல நாட்கள் அவரை பற்றி பார்த்து பரவசமடைந்து அவரிடம் கேட்கும் பொழுது, நன்றாக இருக்கும் பொழுது கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் தான், எங்கள் வீட்டில் எல்லாருமே என்ன உதவாக்கிற, நீ சரியில்லாதவன், நீ மென்டலு, லூஸு அப்படி என்று சொல்லி சிறு வயதிலிருந்து என்னையும் என்னுடைய அண்ணனையும் ஒப்பிட்டு பார்த்து பேசுவார்கள். அந்த ஒப்பிட்டு பார்த்து பேசினுடைய காரணமாகத்தான் நான் இப்படியே இருந்து கொண்டிருக்கின்றேன். நான் மீண்டும் வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அந்த ஒப்பிட்டு பார்த்ததன் வழியாக அந்த என்னுடைய அண்ணனை நினைக்கும் பொழுதே எனக்கு மனம் மாற வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணம் வருவதே கிடையாது. நல்லா தான் இருக்கிறார். இயேசு பிரியமானவர்களே, தீர்ப்பிடாதீர்கள். ஆண்டவர் இயேசு சும்மா சொல்லல, அவர் யாரை தீர்ப்பிடலை. எனவேதான் யாரை தீர்ப்பிட வேண்டாம் என்று சொல்லுகின்றார். இந்த தீர்ப்பிடுதல் வழியாக இரண்டு தவறான காரியங்கள் செய்கின்றோம். ஒன்று, நாம் அடுத்தவரை தீர்ப்பிடும் பொழுது நான் தான் சரி, நான் தான் நல்லவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படி என்று மனித நிலையை தாண்டி கடவுள் நிலைக்கு மாறிவிடுகின்றோம். ஏனால் கடவுள் ஒருவர்தான் தீர்ப்பு கொடுக்கின்றவர். எனவே நாம் என்ன செய்யணும்? நம்மையே உயர்த்தி கொள்ளுகின்றோம். மனிதனை தாண்டி மாற்றிக்கொள்ளுகின்றோம், உயர்த்தி கொள்ளுகின்றோம். அது ஒரு தவறான சிந்தனையாக இருப்பதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நாம் பலவீனமாக மாறிவிடுகின்றோம். எப்படி என்று சொன்னால், நாம் அடுத்தவர்களை தீர்ப்பிடும் பொழுது நம்முடைய குற்றம் குறைகளை ஆய்வு செய்யாமல், அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், ஏற்றுக்கொள்ளாமல் நாம் என்ன செய்கின்றோம்? மனித நிலையை விட்டு நாம் கீழே இறங்கி விடுகின்றோம். நமக்கு நன்றாக தெரியும், விலங்குகள் என்ன செய்கிறன்னு தெரியாது, ஐந்தறிவு படித்தவைகள். அதை போல் நாம் என்ன மாறிவிடுகின்றோம்? நாம் இப்படி மற்றவர்களை தீர்ப்பிடும் பொழுது நாம் அந்த இனத்திற்கு சென்று விடுகின்றோம். இது ரெண்டுமே வேண்டாம் என்றுதான் ஆண்டவர் இயேசு விரும்புகின்றார். நாம் மற்ற தீர்ப்பிடாதினால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படி என்று பார்க்கும் பொழுது இரண்டு காரியங்கள். ஒன்று, நாம் வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுகின்றோம். என்ன வாழ்க்கையை கற்றுக்கொள்கின்றோம்? நம்மிடம் இல்லாத நல்லவைகள், நல்ல காரியங்கள், ஆண்டவர் செய்கின்ற நிலைப்பாடுகள், இவையெல்லாம் அறிந்து கொள்ளுகின்றோம். அதே போன்று நாம் நல்லவற்றுக்கு செவி கொடுக்கின்றோம். எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றானோ நாம் மற்றவர்களுக்கு செவி கொடுக்கின்ற நல்ல பண்புகளை பெற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவர் இயேசு இதைத்தான் சொல்ல விரும்புகிறார். தீர்ப்பிட வேண்டாம், நற்காரியங்கள் நற்நெறிமுறைகளை பற்றி தீர்ப்பிட வேண்டாம், மாறாக அன்பு செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு அதை தான் செய்தார். அவருடைய வாழ்க்கை நிலையை பார்க்கும் பொழுது அவருடைய புதுமைகளாக இருக்கட்டும், அதிசயங்களாக இருக்கட்டும், அற்புதங்களாக அதைத்தான் செய்தார். ஒரு குருடன் வருகிறான் என்று சொன்னால், நீ குருடனாக இருப்பதற்கு காரணம் பழைய ஏற்பாட்டை சொல்வதை போன்று ஏதோ உன் மூதாறு செய்த பாவம், நீ செஞ்ச பாவம், அதனால தான் உனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, அப்படி பார்க்கவே இல்லை. மாறாக என்ன செய்கின்றா? அவனுடைய குறையை பார்க்காமல் அவன் நிறைவு மனிதனாக வாழ வேண்டும், அவன் நிறைவுள்ளவனாக வாழ வேண்டும் என்று அவனுக்கு என்ன செய்கின்றார்? குணமளிக்கின்றார். அது செவிடுகளாக இருக்கட்டும், அது நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கும், யாராக இருந்தாலும் சரி. ஆண்டவர் இயேசு எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், அவர்கள் குறைவாக பார்க்கவில்லை. என்ன காரணம், எதற்காக இப்படி இருக்கிறான் என்று பார்க்காமல், இவன் இப்படி மாறினால் இவன் நல்ல மனிதனாக இருப்பான், கடவுளுக்கு ஏற்றவனாக மாறுவான் என்ற ஒரு அற்புதமான ஒரு மனநிலையில் தான் ஆண்டவர் இயேசு எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கின்றார். இந்த நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்றோம். நம்முடைய கண்ணில் ஏகப்பட்ட குறைபாடுகள், ஆனால் நாம் அடுத்தவர்களை பார்க்கும் பொழுது நம் கண் சுத்தமாகும், அடுத்தவருடைய நிலைகளெல்லாம் தவறாக இருப்பதை பார்க்கின்றோம்.
இதற்கு தான் ஆண்டவர் இயேசு என்ன செய்கின்றார்? இந்த மாற்று சிந்தனையை கொடுக்கின்றார். உங்களை நீ அன்பு செய்தால்தான் நீ மற்றவர்களை அன்பு செய்ய முடியும். உங்களில் கடவுளை பார்த்தால்தான் மற்றவர்களில் கடவுளை பார்க்க முடியும். உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் அக்கறை காட்டு அதேபோல் தான் அடுத்தவர்களை காட்ட முடியும். எனவே தன்னை அதிகமாக நேசிப்பதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், தன்னில் இருக்கின்ற கடவுளைத்தான் யார் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ, அவருடைய பிரசனத்தை யார் முழுமையாக புரிந்து கொள்கின்றார்களோ, உணர்கின்றார்களோ, அனுபவிக்கின்றார்களோ, அவருடைய பார்வையாக இருக்கட்டும், அவருடைய பேச்சாக இருக்கட்டும், அவருடைய செயல்பாடாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஆண்டவருக்கு புறம்பான ஒரு சிந்தனையாக இருக்காது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு எதிர்பார்ப்பது தான், இதோ எனது சாயலாக படைக்கப்பட்ட நீங்கள் என்னை போன்று வாழ வேண்டும் என்று சொன்னால், இதோ என்னை போன்று குறையை பார்க்காமல் அவர்கள் குறையை போக்கி நிறைவுள்ள மனிதராக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், தூய இறுதி ஆண்டவருடைய இதயம் நம் இதயமாக மாறும். நாமும் தூய உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வோம். அதற்கான வரத்தை திருப்பலி மன்றாடுவோம். ஆமென்.